குறை சொல்றாங்க, கையங்கலமா புடிச்சிட்டோம், மாட்டிக்கிட்டேன்னு அசிங்கப்படுத்துறாங்க. இப்போ இங்க நிறைய பேர்கிட்ட இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, கன்விக்ஷன் வரும்போது கண்டம்னேஷன் பண்ணிடுறாங்க. கண்டம்னேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் திருந்தவே மாட்டான். விபச்சார ஸ்திரீ கையும் களவமா மாட்டும் போது அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அவங்கள கண்டம்னேஷன் பண்றாங்க, கல்லெறியறாங்க, குறை சொல்றாங்க, கையும் களவமா புடிச்சிட்டோம், மாட்டிக்கிட்டேன்னு அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் அங்க கண்டம்னேஷன் பண்ணல. அந்த கன்விக்ஷனை எந்த விதத்துல சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி, நீ போ, பாவம் மன்னிக்கப்பட்டது, மறுபடியும் நீ பாவம் செய்யாதன்னு சொல்லி பேசி அனுப்பிச்சு விட்டார். சோ நம்ம பாவிகளா இருக்கும் பொழுதே, உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் நம்மள தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த பாவியை நான் சரி பண்ணணும், இவனுக்குள்ள இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ், இவனுக்குள்ள இருக்கிற இன்ஈக்விட்டிஸ், இவனுக்குள்ள இருக்கிற அசிங்கமான அருவருப்பான காரியங்களை நான் மாத்தி நான் இவனை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்ல ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காரு. சோ ஒருத்தன் விழுந்துட்டான் அப்படின்னா அவனோட குறையையும் அவனுடைய பாவத்தையுமே சொல்லி சொல்லி நீ தப்பு, நீ சரியில்லை அப்படின்லாம் சொல்லாம, அந்த கன்விக்ஷன் ஃபீலிங் அவனுக்குள்ள இருக்கும் போதே கண்டம்னேஷன் இல்லாத ஒரு கன்விக்ஷனுக்குள்ள அவனை நடத்தி, பாவ மன்னிப்புக்குள்ள நடத்தி, அவனை மறுபடியும் தூக்கி நிப்பாட்டுறதுலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பண்ற மிகப்பெரிய ஊழியமா இருக்கு.